எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பவுண்ட் அண்ட் ருபீஸோட பேசிக்ஸ பார்க்க போறோம். யூகேக்கு புதுசா வர போறீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க யூஸ் பண்ற காசை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இந்தியால நம்ம ருபீஸ் யூஸ் பண்ற மாதிரி யூகேவோட ஒபிஷியல் கரன்சி பேரு தான் பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டர்லிங். இதோட சிம்பிள் தான் பவுண்ட். இதை தான் நம்ம ஜிபிபின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஊர்ல நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனா இதுல நம்ம மக்கள் பண்ற சில முக்கியமான மிஸ்டேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கலாம். அப்போதான் இங்க வந்து சர்வைவ் ஆக முடியும். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது த பவுண்ட் வர்சஸ் ருபி ரியாலிட்டி. நம்ம ஒரு மக்கள் பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இங்க வந்து ஒரு பாட்டிலோ இல்ல ஒரு பிரெட்டோ வாங்கிட்டு அதை உடனே 125 ரூபாவால மல்டிப்ளை பண்ணி ஐயோ ஒரு பிரெட் பேக்கெட்டோட விலை 200 ரூபாவான்னு ஷாக் ஆவாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் தட். இன்னையோட இந்தியன் நிலவரத்தின்படி 1 பவுண்ட் வந்து 124 இருந்து 125 ரூபாவா இருக்கு. இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்தியால 125 ரூபாய் பெரிய காசு, ஆனா யூகேல 1 பவுண்ட்றது ரொம்ப பேசிக்கான சேஞ்ச். இங்க வந்த அப்புறம் நம்ம பவுண்ட இந்தியன் ருபீஸால மாத்தி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம்னா நம்மளால நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. சோ ஸ்டாப் மல்டிப்ளைங். நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது காயின்ஸ் அண்ட் ஸ்லாங்ஸ் பத்தி. அடுத்து இங்க ஷாப்ஸ்க்கு போனா உங்களுக்கு புது புது வார்த்தைகளா கேட்கும். நம்ம ஒரு பைசா மாதிரி இங்க பென்ஸ் இல்ல பீன்னு சொல்லுவாங்க. 1 பவுண்ட்குள்ள 100 பென்ஸ் இருக்கு. 1p 2p 20p 50p காயின்ஸும் இருக்கு. இதை தவிர காப்பர் கலர் இல்லாம நல்ல ஹெவி பிராஸ் அண்ட் சில்வர் மிக்ஸ் கலர்ல 1 and 2 பவுண்ட் காயின்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல லோக்கல் ஷாப்ஸ் இல்ல மக்கள் பேசும்போது குவிட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் 5 குவிட், தட்ஸ் 10 குவிட்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. குவிட்னா பவுண்ட்னு அர்த்தம், 5 குவிட்னா 5 பவுண்ட்னு அர்த்தம். நம்ம லாஸ்டா பார்க்க போறது தி கேஷ்லெஸ் ரியாலிட்டி அண்ட் ஹவு டு சர்வைவ் டே 1. இப்போ மெயினான விஷயம், இங்க பிசினஸ் ஃபுல்லாவே கேஷ்லெஸ் தான். யூகேல கான்டாக்ட்லெஸ் இல்ல ஆப்பிள் பே இல்லனா கூகுள் பே தான் ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பஸ் அண்ட் காஃபி ஷாப்ஸ்ல கார்டு ஒன்லினே போர்டு மாட்டிருப்பாங்க, கேஷ் வாங்க மாட்டாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. நீங்க புதுசா லேண்ட் ஆகும் போது உங்களுக்கு யூகே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் ஆக 3 to 7 days ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு காசு வேணும்ல, கேஷை எடுத்துட்டு வந்தா நிறைய இடத்துல செல்லாது. அதுக்கு நீங்க இந்தியால இருந்து வரும்போது ஒரு ஃபாரெக்ஸ் கார்டு மாதிரி வாங்கி அதுல ருபீஸ லோட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. லேண்ட் ஆன ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தே அந்த கார்டை நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி கான்டாக்ட்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்க பிஆர்பி கார்டு வந்ததும் நீங்க மான்சோ இல்ல ரெவல்யூட் மாதிரி ஆன்லைன்லயே இன்ஸ்டன்டா யூகே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சா உடனே ஷேர் பண்ணிட்டு என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.